ஸ்பார்க்கிள் மைண்ட் கிளாஸஸ்க்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். Welcome to my channel Sparkle Mind. In this video, we will see the solutions for Government Technical Examination Senior Grade Accountancy February 2025 நடந்த பேப்பர் 2 உடைய கொஸ்டின் நம்பர் 24 உடைய சொல்யூஷனை பார்க்கலாம். இது ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸ். Solutions for question number 24. கம்பெனியோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். A Limited was registered with an authorized capital of 6 lakh in equity shares of rupees 10 each. The following is the trial balance on 31st March 2018. So trial balance கொடுத்துருக்காங்க and debit balance and credit balance is given. Total 12,46,070 750. So credit total 12,46,750. Here adjustments: depreciate plant and machinery by 15%, write off preliminary expenses 500, provide 6 months interest on debentures, leave bad and doubtful debts provision at 5% on sundry debtors, provide for income tax at 15%, stock on 31/3/2018 was 95,000, provide corporate dividend tax at 17%. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் பிஎன்எல் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் அதோடைய ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வேட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் இன்கம். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் நோட் நம்பரில் சேல்ஸ் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ 4,15,000. அதர் இன்கம் nil. ஸோ டோட்டல் ரெவென்யூ 4,15,000. ஹியர் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நோட் நம்பர் 2. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லைக் தட் ஃப்ரைட் சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் ஆகும். க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 75,000, 1,85,000 பர்ச்சேசஸ், ஃப்ரைட் சார்ஜஸ் 13,015. ஸோ டோட்டல் 2,17,3,1115. தென் க்ளோசிங் ஸ்டாக் 95,000 மைனஸ் பண்ணியாச்சுன்னா we get 1,78,1115 காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் நோட்ஸ் நம்பர் 3. எம்ப்ளாயி பெனிஃபிட் ஃபண்டில் வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ வேஜஸ் வந்து 84,865, சேலரிஸ் 14,500, டோட்டல் அமௌண்ட் 99,365. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், பேங்க் லோன் இதெல்லாம் ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும். ஹியர் டிபெஞ்சர் இஸ் கிவன். ஸோ 12% டிபெஞ்சர் இருக்கிறதுனால அதோட இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். நோட்ஸ் நம்பர் 4. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் 18,000 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் 6 மந்த்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ 3 lakhsக்கு 12% 6 monthsக்கு 18,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் 36,000 ஃபினான்ஸ் காஸ்ட். After that, depreciation and amortization expenses. Depreciation வந்து plant and machineryக்கு depreciation. Amortization expenses any goodwill written off, preliminary expenses written off இதெல்லாம் கொடுத்தா amortization expensesல வரும். So note number 5ல depreciation on plant and machinery is given 15%. Therefore 3,30,000க்கு 15% போட்டாச்சுன்னா 49,500. preliminary expenses fully written off 5,000. so total amount 54,500 on depreciation and amortization expenses. After that other expenses la general expenses, directors fees and then bad debts provision இதில் வரும்.
பேட் டெப்ஸுங்கிற போது ஆல்ரெடி பேட் டெப்ஸ் கிவன் இன் தி பேலன்ஸ் ஷீட் ட்ரையல் பேலன்ஸில் 2,02,110. ரிசர்வ் ஃபார் நியூ ரிசர்வ் வந்து 5% கால்குலேட் பண்ணணும் டெட்டாருக்கு. ஸோ தட் இஸ் 87,000க்கு 5% போட்டால் 4,350. டோட்டலி 6,460 வருது. அதில் ஆல்ரெடி ஓல்டு பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் இஸ் கிவன், அதை நம்ம லெஸ் பண்ணணும் 3,500. ஸோ நெட் வந்து 2,960. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் 15,520. So total expenses here 3,83,000. And then profit before tax is good income minus expenses. So income and the expenses minus panna we get 31,500. இது டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ் 50%. 50% ஆன் 31,500க்கு 15,750 லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 15,750. And then we have to prepare the balance sheet. Balance sheetக்கும் நம்ம notes to accounts first எழுதணும். So share capital, authorized capital 60,000 equity shares of root 10 each, 6 lakhs. Issued, subscribed and called up and paid up capital அப்படின்னு பார்க்குற போது 40,000 shares of issue பண்ணியிருக்காங்க at the rate of 10 rupees per share 4 lakh வந்திருக்கு. But calls in arrears given 7,500. So net amount share capital 3,92,500. Next head reserves and surplus. Reserves and surplus la general reserve is given already 25,000. General reserve. And then profit. Balance at the beginning of the year 26,250 already trial balance கொடுத்துருக்காங்க. Current year profit 15,750. So total profit 42,000. இந்த total profitல நம்ம appropriation பார்க்கணும். ஏன்னா interim dividend வந்து profitலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ interim dividend பாயிட்டு 39,250. டிவிடெண்ட் கொடுக்குறது டிவிடெண்ட் டேக்ஸும் என்ன பண்ணணும், அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 39,250க்கு 17% 6,673. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் P&Lல 3,923 இருக்குது. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் 25,000, total reserves and surplus 21,077. After that, long-term borrowings. Long-term borrowings-ல 12% debentures 3 lakhs. Then trade payables. Trade payables-ல creditor is given, bills payable is already given, totally 77,000. Then short-term provisions. Short-term provisions-க்கு already நம்ம provision for tax 50% calculate பண்ணியிருக்கோம். That is short-term position 15,750. Other current liabilities-ல dividend payable இருக்கு. Outstanding interest-யும் நம்ம other current liabilities-ல தான் காட்டணும். இது வந்து டிபெஞ்சரோட நம்ம ஆட் பண்ணுறது கூடாது. ஸோ outstanding interest on debentures 6 months interest due on 3 lakhs at the rate of 12%. So that is 18,000. Totally other current liabilities 24,673. So first liability side நம்ம எழுதிடலாம். liability sideல A limited balance sheet asset 31/3/2018. Particulars note number and rupees. Equity and liabilities. 1 shareholders funds. Shareholders funds la share capital as per note number 1 3,92,500. Reserves and surplus as per note number 2 21,077. Non-current liabilities la long term borrowings அதாவது 12% debentures 3 lakhs. Current liabilities la trade payables
77,000. Short-term provisions as per note number 5, 15,750. Other current liabilities 24,673. Total liability 8,31,000. So here assets. Assets la non-current assets. Non-current asset la tangible asset, intangible asset வரும். Intangible assets la வந்து note number 8 பிரகாரம் goodwill 25,000. Tangible assets la note number 7. So plant and machinery is given 3,30,000. அதில் depreciation calculate பண்ணோம் 49,500 போக remaining amount 2,80,500 இருக்கு. Premises 3 lakhs, fixed 7,200, total 5,87,700. Then current asset. Current asset like trade receivables, debtors. As per note number 9, 82,650. Closing stock 95,000. Then cash in hand 750 already given. Cash at bank 39,900. So, இப்போ note number 9 பார்க்கலாம். Trade receivables debtors less provision for bad and doubtful debts minus பண்ணா 82,650. Total assets total 8,31,000 total. Thank you for watching. Kindly share this your friends also. Thank you.